கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய அழகான பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். தூய லூர்து அன்னையினுடைய பாதுகாவலும் பரிந்துரையும் தொடர் பராமரிப்பும் உடனிருப்பும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இங்கே இருக்கிற சில முகங்களை பார்க்கின்ற பொழுது பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்தவங்க மாதிரி தெரிகிறாங்க. பிரான்ஸுக்கு போனவங்க பலரும் லூர்து தாயினுடைய பிரசன்னத்தையும் அவருடைய அழகு மிகுந்த கெவியையும் அற்புத நீரூற்றையும் பல்வேறு நலமளிக்கின்ற காரியங்களையும் பெற்று வந்திருப்பார்கள். ஒருவேளை ஒரு சிலருக்கு என்னை போல் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் உலகம் முழுவதும் இந்த அற்புதத்தாய் இந்த நாட்டுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு அழகான பக்தி முயற்சியோ அல்லது அழகான நீரூற்றோ குணமளிப்பு நிகழ்வோ இந்த நாட்டுக்கும் இந்த இனத்திற்கும் இந்த மக்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. எல்லைகளை கடந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற என் மக்களுக்கு இப்படிப்பட்ட தேவையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லித்தான் இந்த ஒரு பக்தி முயற்சி தான் உலகம் முழுவதுமே பரவி கிடக்கிறது. ஒரு சின்ன கோயில் கட்டினா கூட எதிரில் ஒரு சின்ன கெவி வைக்கிறத ஒரு பாரம்பரியத்தையும் ஒரு மரபையும் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பிரம்மாண்டமான தூய இருதயாண்டவருடைய பேராலயம் நம் முன்னால் இருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு சின்ன கெபி. எதற்காக? லூர்து அன்னை, மசவேல் குகை, அதனுடைய அடையாளம், ஒரு மலையினுடைய அடையாளம், ஒரு மலை கோயிலுடைய அடையாளம், ஒரு குகை கோயிலுடைய அடையாளமாக ஒவ்வொரு ஆலயங்களுக்கு முற்பகுதியிலும் இப்படிப்பட்ட சிற்றாலயமாக, சிறிய கெபியாக, மலை கோவிலாக நாம் அன்னையை கொண்டாடுவதற்கு கடவுள் திட்டமிட்டிருக்கிறார். அது உலகம் முழுவதும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இந்த பக்தி முயற்சி நமக்கு அத்தனை பேருக்கும் அத்துப்படியாக இருக்கும், நிதர்சனமான வரலாறு கூட தெரியும். ஆனால் ஒரு காலகட்ட சூழலை, வரலாற்று பின்னணியை நாம் உற்று நோக்கின்ற பொழுது அதனுடைய ஆழமும் அதனுடைய வலியும் அதனுடைய வேதனையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உற்று பார்க்கிறேன், ஐரோப்பிய நாடுகளில் வளமான கத்தோலிக்க பாரம்பரியத்தை கொண்ட நாடுகள் தான் ஐரோப்பிய நாடுகள். எனவே கத்தோலிக்கம் உலகம் முழுவதும் எடுத்து செல்லப்பட்டது என்றால் அதற்கு ஐரோப்பிய நாடுகள் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறது. அது போர்ச்சுகல் நாடாக இருக்கலாம், ஸ்பெயின் நாடாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் உலகம் முழுவதும் கத்தோலிக்கம் வேறு பிடிப்பதற்கு இவைகள் காரணமாக இருந்திருக்கின்றன. எனவே கடவுளுக்கு நாம் இந்த நாடுகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் கத்தோலிக்கத்தை எடுத்து சென்ற இந்த நாடுகள் இவர்களுடைய ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்டதாக மதத்தை கொண்டு வர நினைத்தார்கள். போர்ச்சுகீசிகள் இங்கே வந்தாங்க கோவாவுக்கு, வாஸ்கோ ட காமா வழியாக. இப்போ போர்ச்சுகீசியர்கள் கத்தோலிக்கத்தை கொண்டு வருகிறார்கள். இங்கு பிரான்ஸ்லேருந்து இங்கே வந்தவங்க பிரெஞ்சுக்காரர்கள் கத்தோலிக்கத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்யலை, கொஞ்ச நாளடைவில் இது எங்கள் கைவசத்தில் இருக்க வேண்டும், எங்கள் கைக்குள் போட வேண்டும் என்று சொல்லித்தான் மதத்தை இழுக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு குளறுபடியில் பல காலகட்டத்தில் நல்ல விதமாக ஆரம்பித்த நற்செய்தி பணிகள் எல்லாம் முடங்கி போய்விட்டன. பிரான்ஸ் வரலாற்றை படிக்கின்ற பொழுது அதில் 3 பெரும் புரட்சிகளை சொல்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். 1789 தொடங்கிய பிரெஞ்சு புரட்சி. ஒருவேளை வரலாற்று மாணவர்களுக்கு அது அத்துப்படியாக இருக்கும். அதை எழுதினாவே 10 மார்க் கிடைச்சிரும். வரலாற்று பிரெஞ்சு புரட்சி என்றால் 10 ஆண்டுகள் 6 மாதங்கள் நீடித்த மிகப்பெரிய புரட்சி பிரெஞ்சு புரட்சி. 1789 1799 வரைக்கும் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் 6 மாதங்கள் நீடித்த மிக பிரமாண்டமான மிக மோசமான ஒரு புரட்சி பிரெஞ்சு புரட்சி. அது ஆளுகின்றவர்களுக்கு எதிராகவும் சமயத்திற்கு எதிராகவும் குருக்களுக்கு எதிராகவும் பட்டை தீட்டப்பட்ட முழுமையான புரட்சி. அது அன்றாடம் காட்சிகள், வயிற்றுக்கு ஒன்றுமில்லாதவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி எல்லாரையும் அரச கட்டிலில் அமர்ந்து சுகம் கண்டவர்களெல்லாம் தூக்கி எறிந்த ஒரு புரட்சி தான் பிரெஞ்சு புரட்சி. அதற்கடுத்து 1830 வேற ஒரு அரசன், சார்லஸ் என்ற அரசனுடைய அவனுடைய ஆதிக்கத்தினால் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி உண்டானது. 1848 வேறொரு அரசன் காலத்தில் அங்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது அதை எதிர்த்தும்
அங்கு குடியரசு தேவையில் இருந்தவர்கள், ஜனநாயக முறையை பின்பற்ற வேண்டியவர்கள் எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். இப்படி பல புரட்சிகளை கண்ட இந்த பிரான்ஸ் நாட்டில் இந்த புரட்சிகளுடைய தாக்கம் இருக்கிறது. இந்திய மண்ணிலும் கூட இங்கே பிரெஞ்சு குருக்களும் ஆயர்களும் பணியாற்றுகின்ற பொழுது அப்படிப்பட்ட தாக்கத்தை சந்தித்தார்கள். ஒரு புரட்சி நடந்து சொன்னால் அங்கு முழுமையாக காலியாவது ஏழை மக்களுடைய குடியிருப்பு பகுதிகள், ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள், உணவுக்கில்லாத பஞ்சத்தில் அடுபடுகிற சூழல்தான். மக்கள் பல ஆண்டுகள் பட்டினி சாவினால் மடிந்திருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டில் இது நடந்திருக்கிறது. இங்கே மட்டும், இந்தியாவில் மட்டும் இல்லை, பிரான்ஸ் நாட்டில் பட்டினியால் மக்கள் மடிந்து கிடக்கிற ஒரு சூழலில்தான் அன்னை மரியாளுடைய காட்சி கிடைத்திருக்கிறது. லூர்து நகருக்கு அருகிலே மசபேல் குகையில் புனித பெர்னதத்துக்கு இந்த காட்சி கொடுத்த பொழுது, அந்த பெர்னதத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இந்த புரட்சிகளுடைய போராட்டங்களுடைய தாக்கங்களும் விளைவுகளும் அங்கே அவருடைய குடும்பத்தை பாதித்ததை பார்க்கிறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த வரலாற்று படிச்சிங்கன்னா, அவங்க குடியிருப்பு என்பது ஒரே ஒரு அறை இருக்கிற டஞ்சன் என்று சொல்கிறார். டஞ்சன் சொன்னால் குப்பை கூழெல்லாம் கொட்டி வைக்கிற ஒரு இடம் தான் டஞ்சன் சொல்லுவோம். இது டஞ்சனாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வெறும் நாற்றம் அடிக்கிற அல்லது குகையாக இருக்கிற ஒன்றும் வாழ்வதற்கு அந்த இடம் சூழ்நிலை இல்லாத ஒரு இடம்தான் டஞ்சன் என்று சொல்வோம். இவங்க வீட்டை வந்து அப்படித்தான் சொல்கிறாங்க. பிரான்சுவா சுபீரஸ் லூயி என்ற தம்பதியருக்கு பிறந்த முதல் குழந்தை என்று சொல்கிறார்கள். இவங்க ஒரே வீட்டில் அல்லது ஒரே அறையில் 6 பேர் குடியிருந்திருக்கிறார்கள். சிறைவாசிகள் கூட இங்கு இருக்க முடியாது என்று எழுதுகிறார்கள். சிறைவாசி கூட அப்படின்னா ஜெயிலில் இருக்கிறவங்க கூட அடைச்சி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இந்த 6 பேரும் குடியிருக்கான்னு சொன்னால் எவ்வளோ வேதனையான ஒரு வாழ்க்கை முறை. சாப்பாட்டிற்கு வழியில்லாத நிலை, ஏழ்மை என்பது அங்கு கோர தாண்டவம் ஆடியது. அப்பா சாதாரண கூலி தொழிலாளி, இவர்கள் விறகு பொறுக்க செல்கிறார்கள் என்று கதை உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அருமையான புனிதை பெர்னதத் அவர்கள் இளம் வயதிலேயே அங்கிருந்த காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஆஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பல்வேறு சிரத்தைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆனால் எதற்கும் முணுமுணுக்காமல் இவற்றை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய முடியவா என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னாலான பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து வருகின்ற ஒரு அற்புதமான பெண்மணி தான் பெர்னதத் என்பவர். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை, ஒரு பக்கம் வறுமை இருக்கிறது, நோயினுடைய தாக்கம் இருக்கிறது, ஒன்றுமில்லாத ஒரு சூழல் இருக்கிறது, எழுத படிக்க தெரியாத ஒரு அப்பாவித்தனமான நிலை இருக்கிறது. காரணம், சாப்பாட்டுக்கு வெளியில் அப்புறம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறது? சாப்பாடு இருந்தால் தானே பள்ளிக்கூடம் போக முடியும். எனவே எல்லாவற்றையும் அவர்கள் தாக்கங்களாகவும் குறைவுகளாகவும் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஏன் அன்னை மரியாள் இவருக்கு காட்சி கொடுக்க வேண்டும்? அங்கு ஆளுகின்றவர்களும் இருந்தார்கள், அதிகாரிகளும் இருந்தார்கள், குருக்களும் இருந்தார்கள், ஆயர்களும் இருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட எல்லாமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு பெண்மணியை ஏன் அன்னை மரியாள் 18 முறை அங்கு சந்திக்க வேண்டும்? இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட காட்சி கொடுக்க வேண்டும்? இதுதான் கடவுளுடைய விந்தை, கடவுளுடைய மிக அற்புதமான இன்டர்வென்ஷன் சொல்வோம். கடவுளுடைய உட்புகுதல் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து செயலாற்றுகிற தருணம் இது. எனவே பெர்னதத் அம்மாவுக்கு 18 முறை அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது இந்த காட்சியினுடைய சாரம்சங்கள் எல்லாம், நீ வறுமையில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், துயரத்தில் இருக்கலாம், நீ ஒரு அடையாளம் தான். நீ மட்டும் அல்ல, உன்னை சார்ந்த ஆயிரக்கணக்கான பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நான் தாயாக வந்திருக்கிறேன், நான் தாயாக இருக்க வந்திருக்கிறேன், உங்களோடு தங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லித்தான் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை விதைக்கின்ற அன்னை மரியாளுடைய காட்சியை பார்க்கிறோம். அந்த ஒரு சிறிய ஓடை ஓடுகிறது. அந்த ஓடையை கடப்பதற்கு கடினமான ஒரு ஓடை அது. அவருடைய சகோதரியும் நண்பரும் கடந்து விட்டார்கள். ஆனால் இவர் காலூரை கழட்டி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த சூறாவளி போல காற்று வீசுகின்ற பொழுது அப்போஸ்தலர்கள் மத்தியில், திருத்தூதர்கள் மத்தியில் ஆவியானவருடைய அனல் அங்கு இறங்கி வந்தது போல ஒரு சூழல் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள். எப்படி அந்த பெந்தகோஸ்து நாளன்று பெரும் காற்று வீசி அக்கினி வடிவத்தில் ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த மசபேல் குகையில் ஏற்பட்டது. மிரண்டு போன இந்த பெண்மணி காலுரையை கழட்டுகிற நேரத்தில் அந்த சூழலை பார்க்கிறார், பிரமித்து போய்விடுகிறார். அங்கே அன்னை மரியாளுடைய தரிசனம் கிடைக்கிறது. கடக்க முடியாத ஒரு நிலையில் கடந்து போகிறார்னு சொல்கிறார்கள். அந்த ஓடையில் குளிர் தாங்க முடியாது, ஆஸ்மா நோய் இருக்கிறது, அதில் இறங்கினா பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஆனால் அன்னை மரியாள் கூப்பிடுகின்ற பொழுது வாஞ்சையோடு கடந்து செல்கிறார் என்று அதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அப்போது நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா இந்த இஸ்ராயலுடைய வரலாற்றில் அவர்கள் செங்கடலை கடக்கின்ற பொழுது விடுதலை கிடைத்தது.
செங்கடலினுடைய கடந்து 40 ஆண்டுகள் பாடம் கற்றுக்கொண்ட பிறகு யோர்தான் நதியை கடந்த பிறகுதான் கானான் தேசம் கிடைக்கிறது. எனவே இந்த சின்ன ஓடை தான் அங்கு தயக்கம் இருக்கிறது. ஆனால் அதை கடக்கின்ற பொழுது அவளுக்கு மிக பிரமாண்டமான ஆச்சரியமான அன்னை மரியாதை தரிசனம் இருக்கிறது. நமது வாழ்க்கையிலுமே ஒரு பக்கம் இரண்டு ஒரு சூழ்நிலை, வேதனையான நிலை, கடக்க முடியுமா என்ற அவநம்பிக்கை, இதெல்லாம் முடியுமா என்ற சிந்தனை இருக்கின்ற பொழுது நாம் கடக்கின்ற பொழுது, கடந்து வருகின்ற பொழுது அங்கு கானான் தேசம் கிடைக்கும், நிலையான வாழ்வு கிடைக்கும். எனவே இந்த பெண்மணி பெர்னதேத் அவர்கள் கடந்து போகின்ற பொழுது அன்னை மரியாள் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துவார், நீரூற்றை கொடுப்பார், ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்வார், இந்த இடத்தில் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துவார். இப்படியெல்லாம் தொடர்கின்ற காட்சிகள் எல்லாம் ஏறக்குறை பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் காட்சி கிடைத்து 1858. அதனை தொடர்ந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கர்மேல் அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடுறோமே, அது வரைக்கும் இந்த காட்சிகள் ஏறக்குறைய 18 முறை கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு காட்சியிலுமே மிக பிரமாண்டமான செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்வதெல்லாம் ஜெபியுங்கள் என்பது, தவம் செய்யுங்கள் என்பது, ஜெபமாலை சொல்லுங்கள் என்பது, அன்னை மரியாளும் ஜெபமாலை செய்தார் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருத்தல் செய்ய வேண்டும். காரணம், இந்த அரசியல் சூழ்நிலை, உங்களுடைய சமுதாய சூழ்நிலையெல்லாம் சீர்கட்டி இருக்கிறது. காரணம், இங்கு முடியாட்சியும் குடியாட்சி இல்லாத ஒரு சூழலும் இருக்கின்ற பொழுது மக்கள் அவதியுற்று இருக்கிறார்கள். இவர்கள் ஆண்டவரை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். எங்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள், வழிபாடு தேவையில்லைன்னு சொல்கிறார்கள், மத குருக்களை அவமானப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ ஒருத்தல் செய்ய வேண்டும் இந்த சமூகத்தின் பெயரால் என்று சொல்லி ஒருத்தலை கேட்கின்ற அன்னை, ஜெபத்தை கேட்கின்ற அன்னை, அப்படியெல்லாம் நீ செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். உடல் தேவையிலிருந்து, ஆன்மீக தடைகளிலிருந்து இவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்ற செய்தித்தான் அன்னை மரியாள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். உடனடியாக பங்கு தந்தையும் அல்லது ஆயர் குழுவும் அல்லது அங்கிருந்தவர்களும் அரசு அதிகாரிகளும் இவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது எல்லா சூழல்களும் இருந்ததுதான். கடவுள் காட்சி கொடுப்பது எளிய மனிதர்களுக்கு கொடுத்த உடனே எல்லாரும் உடனடியாக அப்படி போற்றி கொண்டாட மாட்டார்கள், தூக்கி வச்சு கொஞ்ச மாட்டாங்க, ஆனால் தூக்கி எறிவார்கள். அது எல்லாம் அவமானத்தை எல்லாம் வழித்து தள்ளிவிட்டு அவர் சந்திக்கின்ற பொழுது இறுதி வெற்றி அவருக்கு கிடைத்தது. சொல்கிறாங்க, கடைசியில் வரும்பொழுது அந்த லூர்து நகருடைய மேயரு, நகராட்சி தலைவரே ஏறக்குறைய தடைகளெல்லாம் போட்டுவிட்டு அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறார். முட்டி போட்டால் கைது செய்ய சொல்லியிருக்கிறார். அங்கு நின்று கொண்டு பார்த்தால் கூட கைது செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நெருக்கடிகள் அரசிடம் இருந்து அதிகாரிகளும் குருக்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் கற்பனையாக இருக்கலாம், அல்லது பிரம்மையாக இருக்கலாம், மாயாக இருக்கலாம், அல்லது பைத்தியக்காரத்தனமாக கூட இருக்கலாம் என்று சொல்லி ஒதுக்குகின்ற பொழுது அன்னை மரியாள் மீண்டும் மீண்டும் தனது காட்சியில் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய பெயரை சொல்கின்ற பொழுதுதான் பங்கு தந்தை உணர்கிறார், உண்மையாகவே இந்த பொண்ணுக்கு எழுது படிக்கலாம் தெரியாது. 1854 தான் திருத்தந்தை நாமே அப்பளம் உற்பம் என்ற இந்த மத கோட்பாட்டை, மத நம்பிக்கையை அல்லது வேத சத்தியத்தை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பெண்ணுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இவ வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. எனவே தான் இந்த பங்கு தந்தை அதை ஏற்றுக்கொள்கிறார். அதை உடனடியாக ஆயருக்கு தெரிவித்து இப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்றை நான் நீட்டிப்பு செய்ய விரும்பவில்லை. வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு பாதிப்பு இருக்கிறது, ஒரு சரிவு இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறது. அதை சரி செய்வது மனிதர்களால் முடியாது, மனித சக்தியால் முடியாது, மனித புத்தியால் முடியாது. எனவேதான் கடவுள் இறங்கி வந்திருக்கிறார். வானங்களை உடைத்து கொண்டு கடவுள் ஒவ்வொரு முறை இறங்கி வருவார். என்னுடைய மக்களுடைய குரலை கேட்டேன், விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்வார், நான் இறங்கி வந்தேன் என்று சொல்வார். அது பலகணிகளை திறந்து கொண்டு வருகின்ற கடவுளாக இருக்கிறார். காரணம், என்னுடைய மக்களுடைய அழுகுரல் என்னை தாக்குகிறது, என்னுடைய குரல் என்னுடைய செவிகளுக்கு எட்டுகிறது, நான் இறங்கி வந்தேன் சொல்கிற கடவுள் இங்கே தாய்மரியாள் வழியாக இறங்கி வந்திருக்கிறார். இந்த மக்கள் அவலங்களோடு இருக்கிறார்கள், அவளோடு தங்கியிருப்பதற்காக வந்திருக்கேன்னு சொல்லித்தான் அன்னை மரியாள் வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியும் உயிர்ப்பும் இருக்கிறது. அங்கே வரலாற்றில் படிச்சிங்கன்னா பெர்னதேத் மாரி சொல்லுவாங்க, இவங்க வயசு அதன் பிறகு கண்ணீர் ஆனாங்க, 35 வயசில் இறந்து போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நோயினுடைய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த காச நோய், டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்கிறோம், ஆஸ்மா நோயின்னு சொல்கிறோம். இதனால் கடைசி வரைக்கும் அவதிப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த நீரூற்ற பருகியவர்கள், நீரூற்ற தொட்டு மேலே தடவியவர்கள் எல்லாம் நலம் பெற்றிருக்கிறாங்க. நிறைய புதுமைகள், ஆயிரக்கணக்கான புதுமைகள். அந்த நீரூற்று நம்ம எடுத்துகிட்டு வந்து எல்லா ஊர்லேயும் கொடுக்குறோம்.
நம்ம வில்லியனூரில் வருஷம் தான் தண்ணீர் கொண்டு வந்து நம்ம நீரூற்றில் கலக்கிறோம். எல்லாருக்கும் கிடைச்சது. ஆனால் பெர்னதுக்கு கிடைக்கலையே. நீங்கள் கேட்கலாம், அவங்களுக்கு தானே காட்சி கொடுத்தாங்க அம்மா, அவங்க கடைசி வரைக்கும் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு குணமாகலையே, இந்த நீரூற்று வேலை செய்யலையா அப்படிலாம் கேட்கலாம். அன்னை மரியாள் கொடுத்தது, இந்த உலகத்தில் நீர் வேதனைப்படுவாய், மறு உலகத்தில் மகிழ்ச்சி உண்டு. இந்த வேதனை என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடவுளுடைய வரம் என்று சொல்லியிருக்கார்கள். எனவே கடவுளுடைய வரமாக இந்த நோய் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை பெர்னது பெற்றுக்கொள்கின்ற பொழுது கண்ணீரில் சொல்வாங்களாம், இது சோம்பேறி, இது ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாது, நடிக்கிறா, வேலை செய்ய தடுக்கிறா, மறைக்கிறா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த பெண்மணியின் மீது அல்லது அருட் சகோதரன் மீது வீசப்படுகின்ற போது சொல்லுவாங்க, மை ஜாப் இஸ் டு பி இல் பர்சன், சிக்லி பர்சன் சொல்கிறாங்க. என்னுடைய வேலையை நோயாளியாக இருப்பதான்னு சொல்கிறாங்க. நோயாளியாக இருப்பது ஒரு வேலையா? நீங்கள் கேட்கலாம். நோயாளியாக இருப்பது தான் என்னுடைய வேலை, அதுதான் என்னுடைய கடமை, வேலை, அதுதான் என்னுடைய அழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு சிலருக்கு நோய் இருக்கலாம், எல்லாரும் கூட நோய் இருக்கலாம். ஒரு சிலருக்கு நான் நோயே இல்லை எனக்குன்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு கூட இருக்கலாம். எல்லாருக்குமே ஏதாவது விதத்தில் ஒரு நோய்கள் இருக்கிறது. உடல் சார்ந்த, மனசு சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த நோய்கள் உண்டு. சில நோய்களுக்கு மருந்து மாத்திரைகளால் சரி செய்து விடலாம், உடனடியாக சரியாயிடும். ஒரு சிலருக்கு சரியாகவே முடியாது. ஆனால் கடவுள் சொல்லிக் கொடுப்பது தாய் வழியாக, இந்த நோயும் உனக்கு வரம் தான், இந்த நோயும் உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மறு உலகில் நிச்சயமாக நலவாழ்வு கிடைக்கும் அல்லது நிலை வாழ்வு கிடைக்கும் என்ற சிந்தனையை பெர்னது சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். எனவே இந்த நாளில் நாம் அனைத்து நோயாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம், அது வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறோம். நிறைய பேர் பொருளாதார தடைகள், கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் சொல்ல, நான் இருக்கிறேன்னு சொல்கிற அன்னை தான் நாமே அமலோற்பு என்று சொல்கிற அன்னை. ஆண்டவர் எப்படி சொன்னாரோ, நான் இருக்கிற கடவுள், இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று அங்கு மோசேவுக்கு சொன்ன கடவுள் தொடர்ந்து இருக்கிறவராக இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் என்றைக்கும் மாறாத ஒரு கடவுள் இருக்கிறார். அதைத்தான் அன்னை மரியாள் நாமே அமலோற்பம் என்று சொல்கின்ற பொழுது, நான் உங்களோடு தான் இருக்கிறேன், உங்களோடு தான் இருக்கிறேன். நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், வறுமையில் தவித்தாலும், சமுதாய சீரழிவுகளை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும், அல்லது பொருளாதார தடையில் சந்தி கொண்டிருந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். எனவே இந்த ஒரு மனத்திடனையும் மன துணிச்சலையும் தாய் மரியாள் கொடுக்கின்ற பொழுது பெர்னதை போல எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தியையும் ஏற்றுக்கொள்கின்ற சக்தியையும் அதை புரிந்து கொள்கின்ற மனப்பான்மையில் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய நோய்கள் நமக்கு சுமைகளாக இருக்காது, வழிகளாக இருக்காது, வேதங்களாக இருக்காது. எல்லா நேரத்திலும் அன்னை மரியாள் நம்மை தாங்கி சுமப்பார் என்ற உணர்வோடு தாய் மரியாளிடம் நம்மையும் நமது குடும்பங்களையும் சமூகத்தையும் பங்கு திருச்சியும் ஒப்பு கொடுப்போம். ஆமென்.